எல்லாருக்கும் வணக்கம். இதழிய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டோட தலைக்கறி தான் செய்ய போகிறோம். நிஷாக்கு வந்து குழந்தை பிறந்து பாப்பாக்கு இன்னும் தலை நிற்கல, அதனால் தலைக்கறி செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் செஞ்சதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை, ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். சரி, நிஷா தானே சாப்பிட போகிறா, செஞ்சு கொடுப்போம் வாங்க. முதல்ல அப்போ வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. இதெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? நம்ம வந்து ஆட்டுக்கறியை கழுவி எடுத்துக்கலாம். ஆட்டு தலையை ஏன் எனக்கு கழுவுறதை காமிக்கிறோன்னா, இது நல்லா எப்பவுமே கறியும் மீன் வாங்கினோம்னா நல்லா கழுவணும், மஞ்சள் தூள் உப்பு போட்டு, அப்போ தான் நீச்ச வாசனை அடிக்காது. நான் சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் நல்லா கழுவணும்னு நினைப்பேன். முதல்ல தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். நல்லா யாரெல்லாம் ஆட்டு தலை சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மூளை, இது தனியாக வேறு தட்டிடுமா? அது என்னது வெள்ளை வெள்ளையே ஏதோ மேலே முடி மாதிரி இருக்குது. அதுவும் அந்த ஓரத்தில் இருக்கு. இதுவா? இதோமா அதோ அந்தமா அதாம்மா. என்னதுமா அது? இது நாக்கு. இவன் பண்றதுல எனக்கு நாக்கா இன்னொரு கிண்ணம் இருக்கு பாருங்க. கறி வாங்கினு அண்ணி நாக்கு எங்க மூக்கு எங்கன்னு கேக்குறாங்க. ஆட்டு மூளை இப்படி வச்சுன்னு வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. அது வந்து தனியாக தான் போடணும், அதனால அது மொத்தமாக போடுங்க. இது பாருங்க, இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் இவங்க பார்க்குறாங்களே, சாப்பிட்டதே இல்லை. இதெல்லாம் சாப்பிட்டா சுபாஷ் வீட்டில் தெரிச்சு ஓடும். சாப்பிட்டதே நான் பார்த்ததே இல்லை, இப்பதான் பார்க்குறோம். நிஷாக்காக செய்யணும் இதெல்லாம். மாமனார் சாப்பிடுவது நல்லா. நிஷா மாமனாரும் நிஷா என்னம்மா இப்படி இருக்குது? சீலாம் சொல்லக்கூடாது, அது நல்லது உடம்புக்கு. இது எப்படி தின்றீங்க? அண்ணி சாப்பிடுவாங்க பாப்போம். இது வாரம் எப்படி இருக்கு? அந்த பொண்ணையே சாப்பிட விடாம பயாலஜி கிளாஸ்ல எடுத்து மூளை கவர்ல போட்டு வச்சிருக்கோங்களா, அந்த மாதிரி இருக்கு. அதேதான். எத்தனை பேர் பயாலஜி கிளாஸ்ல வைங்க. பயாலஜி கிளாஸ் தானே, கரெக்டா தானே சொல்றேன். கண்ணு. ஐயோ, என்னடா கண்ணு வருது? இந்த இதுல தண்ணி நிறைய ஊத்து. இந்த பசங்களை வச்சுட்டு எதுவும் செய்ய முடியாது. பாவம் அந்த ஆடு. இது மீன் என்னத்துக்குன்னா மீன்மா? பாறை மீன். அது குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வறுக்கிறதுக்கு. பாத்தீங்களா, மீன் எவ்வளோ ரத்தத்தோட இருக்கு. கேட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்றாங்க. ஃப்ரெஷ்ஷா இருந்தா ரத்தமா பாறை மீன் இப்போ சீசன் போல இருக்கு. மா ஒரு ஈ தின்னுதுமா மீனை, தொத்து விடுமா. நாங்களே தின்ன, நீ தின்னு. மஞ்சள் போட்டுக்கிறேன்ப்பா. சரி, மொத்தமா கழுவி முடிச்சு காட்டலாமா? நல்ல மஞ்சள் உப்பு போட்டு நல்லா பெசரி கழுவிக்கணும். அப்பதான் கொஞ்சம் பெசரினா உப்பு போடணுமா? என்னதுமா பெசரி? இது இப்படி கிளறி. அது பெசரி அது பேரு. இது ஒன்று போட நல்ல கிளறி தெரியுமா? இது கழுவுனாதான் அந்த ஆட்டோட முட்டு நாக்கெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் போயிடும். அப்போ அதுக்கு மூளை கிளறும் போது மூளை கலர்னா ஆமாம், அது தனியாக தான் பண்ணணும். அது குழம்புல போடும் போது லாஸ்ட்டாக தான் போடணும். முட்டை போட்டு பொரிச்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். சாப்பிடுங்க நீங்களே. ஐயோ, கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம். நான் சாப்பிட மாட்டேன். நம்ம கறியெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். மூளையை தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து லாஸ்ட்டாக குழம்புல போட சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியாது, நானே ஒருத்தவங்கிட்ட கேட்டு தான் செய்கிறேன். தண்ணி குழம்பு, அவ்வளோதான். தண்ணியாக நம்ம கிராமத்து ஸ்டைலில் குழம்பு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு செய்கிறேன். நம்ம தேங்காய் தனியாக பண்ணுறேன். எனக்கு வேணாம். இந்த மூளையா? சரி, அது அப்பா கூட செஞ்சு கொடுத்துடலாம். தனியாக கொஞ்சம் முட்டை போட்டு பொரிக்கலாம், நல்லா தான் இருக்கும். செஞ்சுருக்கேன், வேலை செய்கிற வீட்டில் செஞ்சுருக்கேன். நம்ம வீட்டில் செய்யல, ஒரு பாய் வீட்டில் வேலை செஞ்சாங்கன்னா வாங்கிட்டு வந்து தருவார், செஞ்சு கொடுக்க சொல்லுவார். அந்த நேரம் மட்டும் செஞ்சு தருவேன். பிடிக்காம செஞ்சு கொடுப்பேன். வேலைக்கு போய்ட்டா செஞ்சு தானே அவனை தலையெழுத்து, அதெல்லாம் செய்வேன். இப்போ நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வச்சு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் காயிட்டோம். மீனும் கழின்னு வந்தாச்சு. மீன் குழம்பு இந்த பக்கம் கூட்டி விட்டுட்டேன், கொட்டிக்கிட்டோம். இது வந்து பட்டிக்கு சாதம் வச்சுருக்கோம். அவருக்கு பசி எடுத்துக்கிச்சு. காலையில் வந்து மீனுக்கு மசாலா போட்டு வச்சுருக்கோம். அங்கே வந்து நம்மளுக்கு கரண்ட் ஸ்டவ்வில் சாதம் வச்சாச்சு. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு தவிச்சுக்கிட்டு இருக்கா, அதை ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும் வேலை செய்யல. எண்ணெய் காஞ்சிச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டேன். தாளிச்சிட்டு ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக. அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் 1 கிலோ எங்கள் ஊரில் 80 ரூபா, பெரிய வெங்காயம் 100 ரூபா. நம்ம என்னவா ஃபாரின்ல இருக்கீங்களா? புரியல. ஃபாரின்ல இருக்கீங்களா? ஒரு ஊருக்கு ஒரு வேலை விற்கிதா இல்லையா சொல்லுங்க நீங்களே. இவ்வளோ குட்டி வெங்காயம் 1 கிலோ 70 ரூபா, 60 ரூபா. பெரிய வெங்காயம் போனால் 80 ரூபா, 100 ரூபா. செம்ம விலையே இருக்குது. தக்காளி 30 ரூபா தான், விலை கம்மியாகிடுச்சு. தக்காளி தான் முதல்ல விலை அதிகமாக இருந்தது. வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான்வெஜ் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும்ல. அந்த நீச்ச வாசனை இருக்காது, நல்லா கறி வாசனையாக இருக்கும். அது கறி வேறு நிறைய இருக்குது. ஒரு ஆட்டு கறி, ஒரு ஆட்டு தலைக்கறி நம்ம வீட்டில் சாப்பிட்டு காலையில் இருக்கு, அதனால் செஞ்சதே இல்லை. சாப்பிடுவார். மாமனார் மருமகளும் கம்பெனி கொடுத்துருப்பாங்க. அவருக்கு ஒரே ஜாலியாக இருக்கும். மருமகள் கம்பெனி கொடுக்க போகிறா, மருமகளுக்கு ஜாலியாக இருக்கும். மாமனார் கம்பெனி கொடுக்க போகிறாரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வதங்கிடுச்சு. ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். தக்காளி சின்ன சின்னதாக தான் போட்டேன்.
குழம்புக்கு தேவையான உப்பு மேலேயே சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம், வதங்கட்டும். இது பாருங்க, நம்ம போட்ட தக்காளியே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் நான். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்க போதும். இதையே நல்லா எண்ணெய்க்குள்ளேயே வதக்கிக்கலாம். மிளகாத்தூளும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்க தலைக்கறியை சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய விசில் வைக்கலாமா இதுக்கு? ஆமா, மட்டன்னாலே ஒரு 10 விசிலாச்சும் வைக்கணும், அப்பதான் வேகும். தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டேன். இப்போ ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கிறேன். வேற எதுவும் இல்லை. நீங்க தேங்காய் வேணும்னா நம்ம தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய், கசகசா எல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றலாம். நான் நம்ம வீட்டு இதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்தோம்னா குழம்பு நிறைய ஆயிடும், சாப்பிட்ட ஆள் இல்லை. அதனால குழம்பு உங்களுக்கு நிறைய வேணுன்றங்க சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு இது போதும். இப்போ மேலே வந்து ஆமா பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து மேலே அப்படியே குக்கரை மூடி போட்டு விசில் வச்சிடலாம். ஒரு 10 விசில் வரட்டும் மெதுவா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். என்ன பண்றீங்க? மூளை முட்டை மாதிரி இருக்கு பார்க்காது. ஆமா, அப்படிதான் இருக்கும். மூளைக்கறி சாப்பிட்ட மாதிரியே பேசுறீங்க பாத்தீங்களா? ஆனா நீங்களும் நீ சாப்பிடவே மாட்டேன் தெரிச்சுன்னு ஓடுறா. ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்ல ஸ்மெல் தான் வருது. அதை முடிஞ்ச என்ன செய்வீங்க? எப்படி செஞ்சீங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சீங்க. நீங்க எப்படி செஞ்சீங்கன்னு தப்பா செஞ்சீங்கன்னா கரெக்டானது சொல்லுவாங்க. ஆனா தனியா வீடியோ போடுறேன். சரி ஓகே. இப்ப சொல்லிட்டேன்னா தெரியாதுல்ல. சரி ஓகே. ஆன் பண்ணிட்டேங்க. அங்க பாக்குறீங்க, காட்டுங்க. என்ன சாப்பிடுறீங்க நீ? மூக்கு, நாக்கு. நாக்கு மூக்குன்னு கலாய்ச்சி மூக்கு வருது. நாக்குல மேல இருக்கிறதுலாம் சாப்பிட மாட்டாங்களாம். கேட்டா அதெல்லாம் தூக்கி சாப்பிடுவாங்களா? அப்படியே அவளை அதையுமே சாப்பிட விடாம பண்றதுனே பண்ணிட்டு இருக்கா இவ. அவ எதையோ உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்கா, வெந்துச்சா பாருன்னு சொன்னா அவ பாத்துட்டு இருக்கா. அவளை போட்டு கலாச்சிட்டு இருக்கு வரந்தவா. அவளை புள்ள பேச்சு பல அப்ப நம்ம கொடுப்போம். பாருங்க எப்படி சாப்பிடுறாங்க பாருங்க. நல்லா இருக்கா? நீ டேஸ்ட் எப்படி இருக்கா? நீ கறி நல்லா இருக்கு. கறி மாதிரி தானே இருக்கும். குழம்பு விசில் வச்சு எத்தனை விசில் வச்சு? ஒரு 12 விசிலுக்கு வச்சோம். கறி நல்லா வந்துச்சு. நிஷா தான் பார்த்து சொன்னா உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு. இப்ப லைட்டா பெப்பர் தூளோ கொஞ்சம் சோம்பு தூளோ மட்டும் மேல போட்டேன் காமிக்காமலே. கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுமா குழம்பும் வச்சுட்டேன் காமிக்காமலே. சொல்லிருக்க வேண்டியதானே, ஏன் காட்டுறீங்க? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆட்டு தலை கறி குழம்பு. ஆட்டு தலை குழம்பு. ஆமா, நீங்க வந்து இது பாருங்க, இந்த இவ்வளவு தண்ணியா வச்சிருக்கேன் நான். இதுதான் இப்படி வச்சு சாப்பிட்டாலே நல்லா இருக்கும். உங்களுக்கு குழம்பு கூடுதலா வேணும் நம்ம மட்டும் தேங்காய் போட்டுக்கோங்க. சரிங்களா? நீங்க பேசுறது என்னமோ டெய்லி சாப்பிடுறவங்க மாதிரியே இருக்கு. வீடியோ பேசிதானே. சரி ஓகே, முடிஞ்சிருச்சு. அப்ப குழம்பு அவ்வளவுதான். சூப்பரா ஆட்டு தலை கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.